3.4 first question. Reduce each of the following rational expression. Rational expression வந்து P by Q formula சொல்றாங்க. P by Q formula என்ன condition? Q is not equal to 0. இப்போ denominatorல 0 வரக்கூடாதான். Next வேற என்ன பண்ண சொன்னா it is lowest form. Lowest formனா வந்து எவ்வளவு சிம்பிளை பண்ண முடியுமோ சிம்பிளை பண்ண சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்களேன். x square minus 1. அப்போ இந்த x square minus 1னா இப்போ இந்த டேர்ம் என்ன இல்லைங்க இப்போ x square minus 1 square இல்லை ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ மாற போகிறது இல்லை இது ஏன் அப்படி மாற்றிருந்தான்னா a square minus b square அந்த ஃபார்முலா டைப் வரும் நெக்ஸ்ட் இங்கே டினாமினேட்டர்னு பார்க்கும்போது இந்த x square plus xல இருந்து காமனாக நம்ம என்ன நடக்கலாம் x வெளியே எடுத்துடலாம் அப்போ x வெளியே எடுத்து வரீங்க அப்போ x square x எடுத்துட்டா x வரும் இங்கே x எடுத்துட்டா வரனா ரிமைனிங் இங்கே 1 மட்டும்தான் வரும் அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குறான்னா ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஸோ ஃபார்முலா என்னன்னா a மைனஸ் b இன்டூ a ப்ளஸ் b இங்கே ஏவோட வேல்யூ x ஸோ பியோட வேல்யூ 1 a மைனஸ் b என்ன வரீங்க x மைனஸ் 1 a ப்ளஸ் bனா x ப்ளஸ் 1 வரும் ஸோ டிவைட் பை x இன்டூ x ப்ளஸ் 1 அப்போ இந்த x plus 1 இந்த x plus 1 கேன்சல் ஆகிடும் இல்லையா அப்போ இங்கே ரிமைனிங் பார்க்கும்போது x minus 1 by x அப்போ p by q ஃபார்மில் எழுதியாச்சு சப்டிவிஷன் 2 இங்கே சப்டிவிஷன் 2ன்னு பார்க்கும்போது x ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 ஸோ டிவைட் பை ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ஸோ இதுவும் வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும் இங்கே எதுவுமே இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம் அப்போ மல்டிப்ளை என்ன வரணும் நம்மளுக்கு 18 வரணும் ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 18 ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரும் அப்போ என்ன எடுக்கலாம்னா மைனஸ் 9 எடுக்கலாம் மைனஸ் 2 எடுக்கலாம் இப்போ மைனஸ் 9ம் மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 11 இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 9 2s are 18 ஸோ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணலாம் டேரெக்டாக எழுதலாம் ஸோ எக்ஸ் மைனஸ் 9 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 ஸோ டிவைட் பை ஸோ இந்த டைம் பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 வரணும் ஏன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம் 1 4s are 4 ஆட் பண்ணணும் இங்கே மைனஸ் 4 அப்போ இங்கே மைனஸ் 2 இப்போ மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ 2 2s are 4 வரும் அப்போ இது எப்படி இதெல்லாம் நாங்க எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2 இந்த எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சுடான்னா சார் ரிமைனிங் பார்க்கும்போது எக்ஸ் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 2 நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் ஸோ 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x ஸோ டிவைட் பை ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x இப்போ இந்த டேர்மில் இருந்து காமனாக என்ன எடுக்கலாம்னா நம்பர்னு பார்க்கும்போது 9 எடுக்கலாம் வேரியபிள்னு பார்க்கும்போது எக்ஸ் எடுக்கலாம் அப்போ 9x காமனாக வெளியே எடுத்துனா வருங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எடுத்துட்டா எக்ஸ் வரும் அப்போ எக்ஸ் எடுத்தாச்சு அப்போ என்ன வரும் 9 9s are 81 அப்போ என்ன வரணுங்க 9 வரும் ஸோ புரிஞ்சிருக்கு 9 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 9x ஸ்கொயர் வரும் நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ண 9 9s are 81 81 இன்ட்டு எக்ஸ் 81 எக்ஸ் வரும் நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ல இருந்து காமனாக எக்ஸை வெளியே எடுத்துடலாம் இப்போ எக்ஸை வெளியே எடுத்து அப்போ எக்ஸ் கியூப்ல எக்ஸ் வெளியே எடுத்துட்டு வரங்க எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எடுத்துட்டா வெறும் எக்ஸ் வரும் நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் 9x இருக்குது எக்ஸ் எடுத்தாச்சு அங்கே வரணும்னா வெறும் 9 மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட்டு இது ஃபர்தராக இது சிம்பிளை பண்ணலாம் ஓகே ஃபேக்டரைஸ் தான் ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9 வரணும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 8 வரணும் அப்போ என்ன எடுக்கலாம் இங்கே ஸோ ப்ளஸ் 9 எடுக்கலாம் மைனஸ் 1 எடுக்கலாம் இப்போ 9 மைனஸ் 1னா 8 இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 1s are 9 வரும் அப்போ இங்கே பார்க்கும்போது 9x இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைட் பை இங்கே எக்ஸ் இருக்குது இது எப்படி பண்ணலாங்க எக்ஸ் ப்ளஸ் 9 ஸோ எக்ஸ் ப்ளஸ் 9 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இந்த எக்ஸ் ப்ளஸ் 9ம் இந்த எக்ஸ் ப்ளஸ் 9ம் கேன்சல் ஆகிடும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது 9 பை எக்ஸ் மைனஸ் 1 நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 ஸோ டிவைட் பை 2p கியூப் மைனஸ் 24p ஸ்கொயர் ப்ளஸ் 64p
ஸோ இது மல்டிஐ பண்ணால் -40 வரும். இதுவும் ஃபேக்டரைஸ் தான், ஸ்பிட் இந்த மிடில் டேர்ம். ஸோ மல்டிஐ பண்ணால் -40 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். அப்புறம் இல்லை 5 - 8. அப்போது 5 - 8னா -3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 8s are 40. அப்போ இங்கே பார்க்கும் மெட்ரிலான டேர்மை p + 5 × p - 8. ஸோ டிவைட் பை. ஸோ டினாமினேட் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா காமனாக p இருக்குது. அட் த சேம் டைம் 2வும் காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ இதுலேருந்து காமனாக 2p காமனாக வெளியே எடுத்துட்டா அப்போ 2 எடுத்தாச்சு. அப்போ p³ p எத்தனை வரும் இங்கே p². நெக்ஸ்ட்டு இங்கே 24 இருக்கா, இப்போ 12 2s are 24, p² p எடுத்துட்டா p. அடுத்து இங்கே 64 இருக்கு இல்லையா, அப்போ என்ன வருங்க +32 p எடுத்தாச்சு. அப்போ வெறும் 32 மட்டும்தான் வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதா இருந்தால் மல்டிஐ பண்ணால் +32 வரணும், ஆட் பண்ணால் -12 வரும். அப்போ என்ன எடுக்கலாம்னா -8 -4. ஸோ -8யும் -4யும் ஆட் பண்ணால் -12. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 8 4s are 32. அப்போ என்ன வரீங்க p + 5 × p - 8 டிவைட் பை இந்த 2p அப்படியே எழுதிங்க. ஃபேக்டரைஸ் பண்ண என்ன பண்ணாங்க p - 8 × p - 4 வரும். இந்த p - 8ம் இந்த p - 8ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ரிமைனிங் பார்க்கும்போது p + 5 divided by 2p into p minus 4. இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ண முடியாது. செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா ஒன்றும் கிடையாது, இந்த சம்மை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளை பண்ணணுமோ சிம்பிளை பண்ணி முடிச்சிடணும். முடிச்ச பிறகு டினாமினேட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் வந்து ஈக்குவல் டு 0 போட்டு அந்த வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அந்த அன்னோனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டினாமினேட்டில் எவ்வளோ சிம்பிளை பண்ண முடியும் சிம்பிளை பண்ணணும், லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்த பிறகு டினாமினேட்டில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டுமே ஈக்குவல் 0 போட்டு அதில் இருக்கிற அன்னோன்னா வந்து வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், y/y² -25. அப்போ இது y/y², இந்த -25 5² இல்லாமா. அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது, ஸோ a² - b². அப்போ a + b × a - b. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து y, பியோட வேல்யூ வந்து 5. அப்போ இங்கே y/y + 5, ஏன்னா a + bனா ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ y, பியோட வேல்யூ 5. அப்போ y + 5 × y - 5. இது சிம்பிளை பண்ண முடியாது. நான் என்ன சொன்னேன், டினாமினேட்டர் வேல்யூ மட்டுமே வந்து ஈக்குவல் டு 0 போட்டு சொன்னேன் இல்லையா. அப்போ என்ன வரணுங்க y + 5 = 0 when y = +5 become -5 மாறும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் y - 5 = 0, y = -5 become +5 மாறும். அப்போ therefore the excluded value = -5, 5 சொல்லிட்டு ஆன்சரை முடிச்சிங்க. சேம் இதுவும் அதே மாதிரி தான். இப்போ t/t² -5t + 6. ஸோ இதுமாரி பண்ணால் நியூமினேட்டர் அப்படியே வரும். இந்த டினாமினேட்டர் பார்க்கும்போது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 1 6 6, அப்போ மல்டிப்ளை பண்ணால் +6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ என்ன வருங்க -2 -3. -2வும் -3 ஆட் பண்ணால் -5. இது மல்டிப்ளை பண்ணால் -2 + 2 3s are 6 வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும்னாங்க t - 2 × t - 3. இப்போ எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் மட்டுமே ஈக்குவல் டு 0 போட்டு வேல்யூ சால்வ் பண்ணால் போதும். அப்போ இங்கே t - 2 = 0 when t = +2, ஏன்னா -2 become +2 மாறும். சிமிலர்லி t - 3 = 0, அப்போ t = +3 வரும். அப்போ எக்ஸ்க்ளூட் வேல்யூ பார்க்கும்போது 2, 3. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ x² + 6x + 8 divided by x² + x - 2. இதுவே வந்து ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரணுங்க +8 வரணும், ஆட் பண்ணால் +6 வரணும். அப்படின்னா 2 6 2 4s ஓகே, 2 + 4 6, 2 4s 8 வரும். அப்படின்னா வருங்க x + 2 × x + 4 வரும். ஸோ டிவைட் பை.
ஸோ இந்த வேல்யூன்னு பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் +1 வரணும். அப்போ என்ன எடுக்கலாம் இங்கே 2 எடுக்கலாம், நெக்ஸ்ட்டு -1 எடுக்கலாம். இப்போ 2 - 1னா +1, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 1s are 2ன்னு வரும். அப்போ இந்த வேல்யூ எப்படி வரும்னாங்க x + 2 × x - 1. இப்போ இந்த x + 2 இந்த x + 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் பார்க்கும்போது x + 4 / x - 1. ஸோ நியூமினேட்டர் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதுக்கு மட்டுமே வந்து = 0 போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. அப்போ x - 1 = 0, when x = -1 இந்த பக்கம் வந்தால் +1 மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1. அப்போ எக்ஸோட வேல்யூன்னு பார்க்கும்போது 1. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன். ஸோ x³ - 27 / x³ + x² - 6x. இந்த டேர்மை x³ - 3³ எழுதலாமா? ஏன்னா a³ - b³ ஃபார்மேட்டை கொண்டு வரதுக்காக. நெக்ஸ்ட்டு இதிலிருந்து காமனாக எக்ஸை வெளியே எடுத்துடலாம். ஸோ எக்ஸை வெளியே எடுத்துட்டா x² + x - 6ன்னு வரும். இப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? a³ - b³ a³ - b³ என்ன ஃபார்முலா வருங்க? a - b × a² + ab + b². நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூன்னு பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணால் -6 வரும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் +1 வரணும். அப்படின்னா வருங்க 3 - 2. அப்போ 3 - 2னா +1, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 2s are 6ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேலே பார்க்கும்போது a³ - b³. இங்கே ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 3. இப்போ a - b என்ன வருங்க? x - 3 இன்ட்டு a². ஏவோட வேல்யூ என்ன? x. அப்போ x² ப்ளஸ் ab. அப்போ ab என்ன வருங்க? 3 × x 3x ப்ளஸ் b². பியோட வேல்யூ என்னங்க? 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ டிவைட் பை. ஸோ இந்த டேர்ம் பார்க்கும்போது x இன்ட்டு என்னென்ன ஃபேக்டரைஸ் பண்ணணும்? +3 - 2. அப்படின்னா வருங்க x + 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு x - 2ன்னு வரும். இங்கே ஏதாவது கேன்சல் ஆகும்னா எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ எதுவுமே கேன்சல் ஆகுதுன்னா டினாமினேட்டர் என்ன இருக்கோ அது அத்தனைக்கு 0 போட்டு வேல்யூ சால்வ் பண்ண வேண்டியது தான். இங்கே மல்டிபிகேஷன் இருக்குது. x × x + 3 × x - 2ன்னு இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் = 0 போடணும். இங்கே ஃபஸ்ட் டைம்லேயே பார்க்கும்போது x = 0. செகண்ட் பார்க்கும்போது x + 3 = 0 when x = -3. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ. இந்த தேர்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது x - 2 = 0 when x = -2 become +2 மாறும். இப்போ therefore the x ஓட வேல்யூன்னு பார்க்கும்போது 0, -3, 2.